Hi guys, welcome to another video of Muglis Kitchen. நான் பாலா, இது என் தம்பி விஷ்ணு. ஓகே சொல்லு நீ. ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. என்னோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து நம்ம ஒரு ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஸ்டைலை விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. இது வந்துட்டு ஒரு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. ஸோ நாங்கள் இந்த டைம் சீரக சம்பா யூஸ் பண்ண போகிறது இல்லை. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கினீங்க. பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யணும். கைஸ், இப்போ நம்ம செய்ய போகிற பிரியாணிலே ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா வந்துட்டு இந்த சிக்கனை மேக்னேட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ நம்ம சிக்கனை என்ன மாதிரி சைஸில் எடுத்துருக்கோன்னா ஒரு 30 கிராம்ஸ் சைஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி மேக்னேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 50 கிராம்ஸ் கர்ட் ஆட் பண்ணிப்போம். தனியா பவுடர் கொஞ்சம், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஓகே, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இதை வச்சு நல்லா பரட்டிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, மண்ணுப்பு, சாரி உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். ரைஸ் தேவையான ஐட்டம் போட்டிருக்கோம், போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். இது 30 மினிட்ஸ் நல்லா ஊட்டோம். மீன்வெயில் நம்ம பிரியாணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரியாணிக்கு வந்து சேம் மெஷர்மெண்ட் தான் நம்ம ப்ரீவியஸாக பண்ண பிரியாணிக்கும் இதுக்கும். ஒரு கேஜிக்கு 200 கிராம். இப்போ நம்ம வந்து 1.5 கேஜி பண்ண போகிறோம். 1.5 கேஜிக்கு வந்து 300 கிராம் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளீஸ் அடுத்ததாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேம் மெஷர்மெண்ட் தான். ப்ளீஸ் அடுத்ததாக ஆனியன், கைஸ் அடுத்ததாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ண போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட் அதே மாதிரி தான். 1 கேஜிக்கு 30 கிராம் கல்லுப்பு போட போகிறேன். கைஸ் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கைஸ் அடுத்ததாக வந்து சில்லி பவுடர், ஆந்திரா ஸ்டைல்ன்றதுனால எக்ஸ்ட்ரா ஸ்பைசி போட்டிருக்கோம். அடுத்ததாக கைஸ் டொமேட்டோ, ரைஸ் பாஸ்மதி ரைஸ் 1.5 கேஜி நல்லா கழுவிக்கலாம். ஸோ யூஸ்வலாக பாஸ்மதி ரைஸை ஸ்டார்டிங்கே கழுவி வச்சிடணும். ஸோ நல்லா ஊறிட்டு பிறகு கழுவுனா அது ரைஸ் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே கழுவிக்கலாம். தயிர் சேர்த்துப்போம். அடுத்ததான் பிரியாணி தேவையான தண்ணி. கைஸ் அடுத்ததாக வந்து மல்லித்தலையும் புதினாவும் வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம போடலாம்.
ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசி வேணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால் எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகாய் போடுறேன். கைஸ் சிக்கன் நல்லா மேக்னெட் ஆகிருக்கு. இந்த சிக்கனை அது கொஞ்சம் தான் சிக்கன் போட்டிருக்கோம். இது ஒரு 5 minutes நல்லா 5 to 10 minutes நல்லா வேகட்டும். மூடி. அடுத்ததாக தண்ணிக்கு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். கைஸ் இப்போ வந்து தண்ணியில் கொஞ்சம் ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை போடுறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுப்போம். கைஸ் அடுத்ததாக வந்து சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இருக்கிறதுல பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். கைஸ் எப்படி வெந்திருக்கான்னு பார்க்குறதுனா இப்படி பண்ணால் வந்து பீஸ் வந்து இப்படி உடையணும். இந்த மாதிரி உடஞ்சா இது வந்து ஒரு ஆஃப் பாயில் ஆயிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆஃப் பாயில் வந்து நம்ம தம் போடுறோம்ல, அதில் கரெக்டாக வெந்துடும். அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊறி இருக்குது. ஸோ அதை நான் கை யூஸ் பண்ணி தலை போடுறதுல அப்படியே போட்டு போகிறேன். அரிசி வந்து நாங்கள் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து மசாலாவில் போட போகிறோம். இந்த மசாலா இருக்க தண்ணியை கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், மேலெல்லாம் மசாலா நல்லா ஊறணும்னு சொல்லிட்டு. கைஸ் அரிசியை மசாலாவில் போட்டாச்சு. இதை தம் வைப்போம். கைஸ் ஒரு 20 minutes ஆகிடுச்சு. இப்போது தம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. கைஸ் அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணியும் அடியில் இல்லை. ஸோ பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். கைஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பீஸ் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னுட்டு. அப்படியே பூப்பெல்லாம் வெந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். So thanks for watching. We love you all. Cheers. Bye bye.